கோல்டு அடுத்து என்ன ஆகும், அதுதான் எல்லாரோட அடுத்த கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குங்க பார்த்துடலாம். இது ஹை, லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை. இப்போ மார்க்கெட்டு கிளியராக இதை பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இப்போது கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு பியூட்டி ஆஃப் த மார்க்கெட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தேன். அது எங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது லோ பாயிண்ட்டு, இது அடுத்த லோ பாயிண்ட்டு. இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சும்மா அது 2 பாயிண்ட்டையும் இழுத்து விட்டீங்கன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5 வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போது கரண்ட் சிச்சுவேஷன் பார்ப்போம். கரண்ட் மார்க்கெட்டில் எப்படின்னா, இப்போ இங்கே பிரேக் ஆனது கீழே வந்துட்டு எகெயின் எங்கே போய் நிற்குதுன்னா அந்த ட்ரெண்ட் லைனோடைய டாப்பில் போய் ரெஸ்பெக்ட் பண்ணி நிற்கிது. அதுலேருந்து மார்க்கெட்டு மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது, ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நிற்கிது. எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது. இதுதான் பியூட்டி ஆஃப் த மார்க்கெட். ஓகேவா? இப்போது இன்னொரு பியூட்டியும் காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி நேரமே காட்டின மாதிரி இப்போ இதை ஹையை எடுத்துக்கலாம், இதை அடுத்த ஹையை லோவர் ஹையை எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 பாயிண்ட், இந்த 2 விக்கையும் கனெக்ட் பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா அடுத்து எவ்வளோ அழகாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி வருதுன்னு பாருங்களேன். 0.1, 0.2, 0.3. ஓகேவா? இதுதான் இப்போதே கரண்ட் சிச்சுவேஷன். ஓகேவா? உங்களுக்கு ட்ரெண்ட் எப்படி வரையணும்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ட்ரெண்ட் எப்படி வரையணும்னு பர்ஃபெக்டாக சொல்லித்தரேன். அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் இங்கே இருந்து நாளையும் போகும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இங்கேருந்து வர்ற மார்க்கெட்டு 30 மினிட்ஸில் ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல் கொடுத்துச்சுன்னா இது மார்க்கெட் எங்கே வரக்க வாய்ப்பு அதிகம்னா இந்த ப்ரீவியஸ் லோக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லை இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் 3900 வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அங்கே தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? இல்லை இங்கே ப்ரீவியஸ் ஹை வந்துட்டு தென் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் சிக்னல் கொடுத்து இதை பிரேக் வச்சிருச்சுன்னா அடுத்த ஹைக்கு போய்கிட்டே இருக்கும். கோல்டோட ரேட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஈரான் யூஎஸோட வாரம் இப்போ எண்டுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் கோல்டு ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எகெயின் எக்ஸ்கலேட் ஆகுதுன்னா மார்க்கெட் வில் கோ டவுன். ஓகேவா? ஓகே, தென் நான் மேக்ஸிமம் வந்துட்டு 90% கோல்டு தான் ட்ரேட் பண்ணுறேன். கோல்டு ஃபுல்லாக தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கோல்டு பற்றி தெரிஞ்சுக்கணும் இருப்பேன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக கோல்டு பற்றி சொல்லித்தரேன். தேங்க்யூ.